எல்லாருக்கும் அன்பனுக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலாக இந்த காலத்தில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து போர்ட்ரேட் மோடு. இந்த போர்ட்ரேட் மோடை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாம் தெரியும். இதே வந்து போன வருடத்தில் வந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பல ஃபோனில் வந்து போர்ட்ரேட் மோட் இருக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆப் நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நம்ம போர்ட்ரேட் மோடாக மாற்றும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தர போகிறேன். அந்த ட்ரிக்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களால் எந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பழைய ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் போர்ட்ரேட் மோட் எடுக்கும் போது அது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். நான் வீடியோ இது வரைக்கும் பாருங்கள். ஆனால் வீடியோக்குள்ளார போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். காய்ஸ், இந்த வீடியோ பற்றி நம்ம லைக் பண்ணி ஹிட் பண்ண மாதிரி மேற்கொண்டு இந்த வீடியோ வந்து மனசார ஷேர் பண்ணுவோம். இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி. இன்றைக்கி நம்ம இந்த போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு ஆப் தேவைப்படுது, இன்ஸ்டாகிராம். இந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பை பற்றி நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க, வசீர் அகமது சொல்லிட்டு. கண்டிப்பாக அதையும் நான் டெய்லி போஸ்ட் கொடுத்துருவேன். ஆனால் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்ஃபேஸ் வரும். கீழே கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணவே கூடாது. மேலே பார்த்தீங்கன்னா லோகோ போட்டது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் பலதரப்பான ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு விதவிதமாக. இதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோக்கஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஃபோக்கஸ் நீங்கள் கிளிக் பண்ண அப்புறமா வந்து எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடம் மட்டும் ஃபோக்கஸ் ஆகும். பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு மறைஞ்சிடும். ஒரு கிளியரான எஃபெக்டில் வந்து இது போல் வந்து உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த கீழே இருக்கிற சேவ்னு சொல்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்க. சேவ்னு சொல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து இது நேரடியாக உங்களோட கேலரியிலையும் சேவ் ஆகிடும். இல்லைனாலும் வந்து இதிலேயே கூட நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2-3 நான் ஸ்னாப்ஷாட் எடுத்ததை காட்டுறோம் பார்த்தீங்களா. எந்த விதத்தில் சூப்பரான விதத்தில் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட்டில் அழகான விதத்தில் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதனால் இந்த மெத்தடில் வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து நீங்கள் வந்து போர்ட்ரேட் மோட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்துங்க. நல்லா மேக் ஷூர் பண்ணிங்க. போர்ட்ரேட் மோடுக்கு வந்து மேலே உள்ள உங்கள் ஃபோட்டோ ஐக்கான் தான் கிளிக் பண்ணணும். கீழே உள்ள ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் மோட் வராது. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த புது ஃபீச்சர்ஸ் வந்து உங்களால் வந்து அனுபவிக்க முடியும். அதனால் ஹோப் இந்த வீடியோலேருந்து எப்படி வந்து உங்களோட எந்த ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் போர்ட்ரேட் மோட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துட்டு நினைக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்னு ஃபாலோ பண்ணிங்க. அப்கமிங்கில் வந்து அதிலே நான் வந்து போஸ்ட் கொடுத்துட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள வீடியோ வந்து ஒரு பயனுள்ள வீடியோ நினைக்கிறேன். இன்னும் இந்த வீடியோக்கு லைக் கொடுக்கணும், உடனே லைக் பண்ண மாதிரி. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மாதிரி. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஃபாலோ, ட்விட்டரில் ஃபாலோ, கூகுள் ஃபாலோ. இன்னும் இந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள். அப்புறம் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மண்டி சனி எஃப்எம் அஹமத். Bye.